நீங்கள் ரொம்ப பசியாக இருந்தீல்ல, அதான் உங்களுக்கு 2 தோசை சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தே. இன்னைக்கு தாண்டி உன் வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கா. கொண்டா கொண்டா, பசி வேற வயிற்று கிள்ளுது. ஞம் 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 ஞம். ஏட்டி, தோசை சூப்பராக இருக்கே, நல்லா மொறு மொறுன்னு. அத்தே, இன்னொன்று வேணும்னா கேளுங்க, ஊற்றி கொண்டு வரேன். அதுக்குன்னு இப்படி ஐஸ் எல்லாம் வைக்காதீங்க. ஒரு தடவை சாப்பிட கொடுத்தா ஓயாமல் கேட்குதுன்னு கிளவி. ஐயே, எத்தனை தோசை திங்குன்னு தெரியலையம்மா. தோசை ஊற்றியே டயர்டாயிருச்சுப்பா. இந்தாங்க. ஏட்டி மருமவளே, நான் நீ வந்த நாள்லேருந்து உன்னை ஏசிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது எதையும் மனசில் வைக்காம நான் இத்தனை தோசை கேட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு தந்த ரொம்ப நன்றி மக்கா. என் மனசையே குளிந்துட்டு. தோசையை போட்டுட்டி. இல்லத்தே, உங்களுக்கு வேற தோசை கொண்டாரேன். ஏன்டி, இதே நல்லா தான் இருக்குது, போகுது இதே கொடு. இது கொஞ்சம் கருகி போயிட்டு உங்களுக்கு சூப்பராக வேற ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அட இதையே கொடுட்டி. அத்தை, அது நீங்கள் தோசையாக கேட்டுட்டு இருந்தீங்களா, அதான் கடைசி தோசையில் கொஞ்சம் உங்களுக்கு எலி மருந்து கலந்துட்டேன். சாரி தே, மன்னிச்சிருங்க தே.